இருந்தவாறே தங்களை தாழ்த்தி பரலோக தேவன் நோக்கி நாம் ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோக தகப்பனே, ஏற்ற நாட்களின் நன்மையினால் முடிசூட்டுகின்றவரே, உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். சிறிது நேரம் உம்முடைய சத்தியத்தை தியானிக்கையிலே வேதத்தின் மகத்துவங்களை காணும்படி எங்கள் இதய கண்களை திறந்தரலும். நீச பாவியாக என்னை முழுவதுமாய் மறைத்து நீர் மகிமைப்படும். உம்முடைய வல்ல கரம் எங்களை வழி நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆண்டவரும் உலக மீட்பெருமாம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்ல நாமத்தினாலே வாழ்த்துகிறேன், வரவேற்கின்றேன். இந்த நாளிலும் சங்கீதம் 4:8 நாம் வாசிப்போம். சங்கீதம் 4:8 யாவரும் இணைந்து வாசிப்போமா? சமாதானத்தோடே படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். சமாதானத்தோடு படுத்துக்கொண்டு நித்திரை செய்வேன், கர்த்தாவே நீர் ஒருவரே என்னை சுகமாய் தங்க பண்ணுகிறீர். கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலிலே நம்பிக்கை மற்றும் மீட்பு இல்லாமல் இருக்கும் கீழ்ப்படியாமை என்னும் இருள் நிறைந்த உலகத்திலே இருக்கின்ற ஆத்துமாக்களை கருத்தில் கொண்டுதான் இந்த ஆராதனை அனுசரிக்கப்படுகின்றது. பல நூற்றாண்டுகளாக மேற்கத்திய தேவ ஆலயங்களிலே புனித சனிக்கிழமை என்று எந்த ஒரு ஆராதனையும் இல்லை. கிறிஸ்துவின் சிலுவையிலே அறையப்பட்டிருக்கும் உயிர்த்தெழுதலுக்கும் இடைப்பட்ட காலத்திலே அவரை பின்பற்றுகிறவர்களில் ஒரு சாரார் இடைநிறுத்தப்பட்ட அந்த நிலையை நினைவு கூர்ந்து வண்ணம் இந்த ஆராதனை ஆரம்பிக்கப்பட்டுச்சு. ஈஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை முந்தைய நாளான இன்னைக்கு தவக்காலத்தை முடிக்கின்ற மத அனுசரிப்பு நாளாக புனித சனிக்கிழமையை உருவாக்குனாங்க. எதுக்கு புனித சனிக்கிழமை உருவாச்சு? என்னைக்கு லெந்து நாள் முடியுது? இன்னையோட தான் முடியுது. ஆனால் நம்ம என்னைக்கே முடிச்சிருப்போம், நேற்றோடு முடிச்சிருப்போம். நேற்று முடிச்சு முடிஞ்சது இல்லை, இன்னையோட தான் லெந்து நாட்கள் முடிகிறது. இதுக்கு அடுத்ததான் இதை யாரெல்லாம் அனுசரித்தாங்க அப்படின்னு சொன்னால், கேத்தலிக்ஸ், லூத்ரன்ஸ், மெத்தடிஸ்ட், ஆங்கிலிக்கன், புராட்டஸ்டன்டில் ஒரு சில பிரிவுகள் எல்லாரும் இதை புனித சனிக்கிழமையை அவர்கள் ஆசரிக்கிறவர்களாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலின் கொண்டாட்டத்தை கொண்டாட ஆயத்தமாகின்ற ஒரு நாள் தான் இன்னைக்கு. புனித சனிக்கிழமை அன்று ஆராதிக்கின்ற ஆராதனை இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் இறங்கி அதோட அவருடைய உயிர்த்தெழுதலை எதிர்பார்த்து கொண்டு காத்திருக்கின்ற சிந்திக்கின்ற ஒரு ஆராதனையாக புனித சனிக்கிழமை ஆராதனை அனுசரிக்கப்படுகிறது. சில தொன்மையான ஆலயங்களில் இந்த ஆராதனை திருவிழிப்பு ஆராதனை என்று அழைக்கப்படுகிறது. என்ன ஆராதனை? திருவிழிப்பு ஆராதனை. அது என்ன திருவிழிப்பு ஆராதனை அப்படின்னு சொன்னால், லூக்கா 12ஆம் அதிகாரம் 35ஆம் வசனத்திலிருந்து 37ஆம் வசனம் வரைக்கும் ஒரு சம்பவம் சொல்லப்பட்டிருக்கும். மணவாளனின் வருகையை எதிர்நோக்கி காத்திருக்கும் மணவாட்டிக்கு ஒப்புமையாக இந்த புனித சனிக்கிழமை ஆராதனை அனுசரிக்கிறார்கள். அதோடு மனுக்குலத்திற்கு மீட்பை வழங்கும் பணியில் இருந்த இயேசு மனுக்குலத்தை விட்டுட்டு இன்னொரு குலத்தை பார்த்து அவங்கள சந்தித்த ஒரு நாளாக வேதாகமம் குறிப்பிடுகிறபடி வேத ஆராய்ச்சியாளர்களும் ஒப்புக்கொள்கிறார்கள். புனித சனிக்கிழமை அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறோம். இதுக்கு நிறைய பேர் இருக்கு. இந்த புனித சனிக்கிழமைக்கு நிறைய பேர் இருக்கு. என்ன அப்படின்னு சொன்னால், பெரிய சனிக்கிழமை, பெரிய சப்பாத், கருப்பு சனிக்கிழமை, மகிழ்ச்சியின் சனிக்கிழமை. காப்டிக் கிறிஸ்தவர்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒளியின் சனிக்கிழமை. போர்ச்சுகல் மற்றும் பிரேஸ் நாட்டில் இன்னைக்கு நீங்கள் போனீங்கன்னாலும் அல்லேலுயா சனிக்கிழமை. பிலிப்பைன்ஸ் நாட்டில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா புகழ்பெற்ற சனிக்கிழமை. இப்படி ஒவ்வொரு நாட்டிலையும் ஒவ்வொரு பேர் வச்சுருக்காங்க, ஒவ்வொரு பேரில் நினைச்சாங்க கூப்பிட்டு கொண்டு இருக்கிறார்கள். நரகத்தின் வேதனையை நினைவு கூறுகின்ற ஒரு நாள், நரகத்தின் வேதனையை நினைவு கூறுகின்ற ஒரு நாள் தான் இந்த புனித சனிக்கிழமை. இயேசு கிறிஸ்து போன இடம்
அது நரகம் அல்ல, ஹாடிஸ் என்கின்ற பாதாளம். ஹாடிஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் பாதாளம் என்று பொருள். இதனையே காவல் இடம் என்கின்றனர். காவல் இடம். நரகத்துக்கும் பாதாளத்துக்கும் இடையில பெரும் வேறுபாடு உண்டு. நரகத்தில் என்ன இருக்கும்? துன்பம் உண்டு, வேதனை உண்டு, பாடு உண்டு, நித்திய தீ இருக்கும். ஆனால் பாதாளத்தில் அப்படி எதுவுமே இருக்காது. யூதர்களின் கருத்துப்படி மரித்த ஆவிகள் அங்கே ஒரு நிழலுள்ள பகுதியிலே சென்று ஓய்வெடுக்கின்றன. அங்கு சூரிய வெளிச்சமோ மகிழ்ச்சியோ செயலூக்கமோ செயல்களோ கிடையாது. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஃப்ரிட்ஜை திறந்தா உள்ளே இருக்கிறதெல்லாம் எப்படி இருக்கும்? அமைதியாக இருக்கும். அதே மாதிரி இந்த ஹேடிஸில் இருக்கிற ஆத்மாக்கள் எல்லாரும் யாரும் யாரோடையும் நிற்க முடியாது, பேச முடியாது. ஆனால் அவர்கள் அங்கே அமைதியாக இருப்பார்கள். இங்கே ஆண்டவர் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், தமக்கு கீழ்ப்படியாமல் போனவர்கள், நோவாவின் காலத்தில் உள்ள ஆவிகள், வீழ்ந்து போன ஆவிகள் நரகத்துக்கு போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லி, நரக வேதனையை அனுபவிச்சிடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவர் மிகுந்த அக்கறை மற்றும் கரிசனையோடு அவர்களுக்கு மீண்டும் ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. யாருக்கு? கீழ்ப்படியாமல் இருந்தவங்க. நோவா வேலையை கட்டிக்கிட்டு இருக்கும்போது ஆண்டவர் சொன்னதை அவர் சொன்னார். ஆனால் கீழே நிற்கிறவங்க எல்லாரும் கிண்டல் அடித்தாங்க. போயா, நீ ஆவது, நீ செஞ்ச போட்டாவது, இருக்கட்டும் இருக்கட்டும் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி கிண்டல் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஒரு நாள் 2 நாளில் அந்த போட்டு செஞ்சுருக்க வாய்ப்பே இல்லை. முத நாளே மழை வந்துருந்துச்சுன்னா எல்லாருக்கும் கொஞ்சம் பயம் வந்திருக்கும். மழை வராததுனால அவங்க பேசுகிறத சரின்னு நினச்சி என்ன செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க? பேசிக்கிட்டு இருந்தாங்க. நோவா சொல்கிறத யாரும் என்ன செய்யலை? கேட்கலை. ஆனால் நோவா கூட ஒரு 8 பேர் மட்டும் என்ன செஞ்சாங்க? அந்த பேழையிலே உட்பிரவேசித்தார்கள். மற்றவங்க எல்லார் மேலையும் ஆண்டவர் கரிசனை உள்ளவராய் இருக்கின்றார். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை காவலில் இருந்த ஆவிகளுக்கு பிரசங்கிக்க அனுப்பினார். பாதாளத்தில் கூட வாய்ப்பை பிதா உருவாக்கி கொடுத்தார். இருக்கிறது எங்க? பாதாளத்தில். அந்த பாதாளத்தில் இருக்கிற ஆத்மாவும் நரகத்துக்கு பெயரக்கூடாதுங்கிறதுல பிதாவானவர் கரிசனை உள்ளவராய் இருந்தார். அதனால் அங்கே போனும்போது, ஆண்டவர் போகும்போது அந்த இடம் எப்படி இருந்துச்சுன்னா, செயலூக்கமோ கிடையாது. ஆனால் ஆண்டவர் அங்கே போகிறாரு, அவர்கள் செயல்பட செய்கிறவர்களாய் மாறுகிறார். உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கிறேன் என்று ஆண்டவர் அங்கே கண்டிப்பாக போய் கிருபையினை குறித்து அங்கே பேசியிருக்க வாய்ப்பே இல்லை. நியாய பிரமாணத்தின்படி நியாய தீர்ப்பு உண்டு, அதற்கு முன்பதாக மனம் திரும்புவதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது என்று அங்கே செயலூக்கத்தில் இல்லாத அவர்களுக்கு செயல்படுவதற்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கப்பட்டது. அவர் வெளியே வந்தோன்னா அந்த இடம் திருப்பி எப்படி ஆயிருக்கும்? செயல்படாமல் போயிருந்திருக்கும். அந்த நேரத்தில் ஏற்றுக்கொண்டவர்கள் பரலோகத்தில் நிச்சயமாக அவங்கள பார்க்கலாம். நிச்சயமாக ஆண்டவர் அவங்கள நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பார். இவங்க தான் எங்கேருந்து வந்தவங்க? பாதாளத்தில் இருந்து வந்தவர்கள் என்று நமக்கு கற்றுக் கொடுப்பா. இதை போன்று, எதை போன்று? இப்போ நம்ம சொன்ன அந்த சம்பவத்தை போன்று இன்றைய நாட்களிலே ஆலய ஆராதனைகளிலே பங்கு பெறுவார்கள். ஆண்டவரின் அன்பை உணராமல் இருப்பார்கள். சத்தியம் எது என்பதை அறிந்தும் சத்தியத்தை என்ன செய்ய மாட்டாங்க? பின்பற்ற மாட்டாங்க. கீழ்ப்படியாமல் இருப்பாங்க. தவறு பாவம் அப்படின்னு நல்லாவே தெரியும். ஆனால் அந்த தவறு பாவங்கிறத பிறகு பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வாழுகிறவர்கள் மத்தியிலே பாதாளத்திற்கு யார் ஆண்டவர் அனுப்பி வச்சாரு? தம்முடைய ஒரே பேரான குமாரனை அனுப்பி வைத்தார். இந்த இடத்துல ஆண்டவர் நம்மளை அனுப்பி வச்சிருக்கிறார். நாம போய் தான் அவங்களுக்கு என்ன சொல்லணுமா? எப்பா பைபிள் வாசிப்பா, பைபிள் வாசித்தாதான்ப்பா பரலோகம் போக முடியும். எப்பா ஜெபம் பண்ணுப்பா, நம்ம கடைசி காலத்துக்குள்ளே இருக்கோம்ப்பா. வேதாகமத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாருப்பா, கடைசி காலங்களில் பூமி அதிர்ச்சி ஏற்படும், மனிதனுடைய அன்பு தணிந்து போம், இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்குப்பா. பைபிளில் உள்ளதெல்லாம் நிறைவேறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்ல வேண்டியது இந்த ஆராதனையிலே பங்கு பெற்றிருக்கின்ற நம் ஒவ்வொருவர் மேல் விழுந்த கடமையாக இருக்கிறது. சுவிசேஷம் என்பது அது வெள்ளை அங்கி போட்டவங்க மாத்திரம் சொல்கிற வார்த்தை இல்லை. சுவிசேஷம் என்பது கிறிஸ்துவை சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவர் மேலும் விழுந்த
கடமை, சத்தியத்துக்கும் வேதத்துக்கும் கீழ்ப்படியாதவர்களும், நியாய தீர்ப்பு குறித்து, பரலோக வாழ்வை இழந்த கூடாது அப்படிங்கிறத குறித்து அவங்களுக்கு சொல்ல வேண்டிய தூதுவர்களாக ஆண்டவர் நம்மை முத்திரித்திருக்கின்றார். அதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவது காரியம், புதிய வாழ்விற்கான நம்பிக்கை. புதிய வாழ்விற்கான நம்பிக்கை. இயேசு கிறிஸ்து எப்படி மாம்சத்தில் மரித்து 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரோ அதை போல அவருடைய சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து அவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறவர்களுக்கு புதிய வாழ்க்கையை தருவேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். உயிர்த்தெழுதலின் அனுபவத்தின் மீது விசுவாசம் உள்ளவர்களாய் அவருடைய பிள்ளைகளாய் வாழ்கின்ற யாவருக்கும் அவர் தருகின்றார். கிறிஸ்தவங்களா மாறின எல்லாருக்கும் தருவேன்னு ஆண்டவர் சொல்லலை. யாருக்கு தருவேன்னு சொல்றாரு? அவருடைய பிள்ளையாய் வாழுகின்றவர்களுக்கு தருவேன் என்று சொல்கிறார். இன்னைக்கு உலகம் எப்படி ஆயிட்டு அப்படின்னு சொன்னா, வாய்ப்பு கிடைத்து விட்டது என்றால் யார் எப்படி என்பதை நாம் தெளிவாக உணர்ந்து கொள்ள முடியும். அவங்களுக்குன்னு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் போது தான் அவர்கள் எப்படிப்பட்டவர்கள்ங்கிறத நம்மளால் நினைச்ச முடியும், புரிந்து கொள்ள முடியும். வேதாகமம் சொல்கிறது, நியாய தீர்ப்பு தேவனுடைய வீட்டிலே அது துவங்குகின்ற காலத்திலே நாம் இருக்கின்றோம். இயேசு கிறிஸ்து நாம் அறிஞ்சிருக்கிறோம். நாம் இயேசு கிறிஸ்துவை அறிந்திருந்தாலும் வெளிப்படுத்தின விசேஷம் 21:8 அறியாமல் இருந்தோம்னா நாம் பரலோகத்துக்கு போக முடியாது. வெளிப்படுத்தல் 21ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம கவனித்து பார்த்தோம்னா, எங்கள் வசனம் சொல்லுது, வெளிப்படுத்தல் 21:8, யாரெல்லாம் போக முடியாதான்? பயப்படுறவங்க, அவிவிசுவாசியாக இருக்கிறவங்க, அருவருப்பானவங்க, கொலைபாதகர், விபச்சாரக்காரர், சூனியக்காரர், விக்கிரக ஆராதனைக்காரர், பொய்யர் அனைவரும் 2ஆம் மரணமாகிய அக்கினியும் கந்தமும் எரிகிற கடலிலே பங்கடைவாங்க. ஒருவேளை நமக்கு முன்னாடி ஒரு ஆள் மரிச்சு போனாங்கன்னா அவங்க ஹேடிஸில் தான் இருப்பாங்க. அவங்க ஹேடிஸில் தான் இருப்பாங்க. எங்கே இருக்க மாட்டாங்க? நரகத்திலேயோ பரலோகத்திலேயோ நிச்சய போகிறதில்ல, வாழ போக முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னால், அவர்கள் அந்த ஹேடிஸில் தான் தங்கி இருக்கணும். நியாய தீர்ப்பு நாளிலே முகமுகமாய் நாம் அவர்களை சந்திப்போம். அவர்களோடு இணைந்து நாம் மறுரூபமாக்கப்பட்டதுக்கு அப்புறம் எங்கே போயிடுவோம்? பரலோகத்துக்கு போயிடுவோம். அந்த பரலோகத்துக்கு போனதுக்கு அப்புறம் தான் நியாய தீர்ப்பை குறித்து நமக்கு அங்கே சொல்லப்படும். நியாய தீர்ப்பு முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பரலோகத்தில் நம்ம இருக்க முடியுமா இல்லையாங்கிறது நிச்சயப்படும், தெளிவாக கற்றுத்தரப்படும். யார் போக முடியாது? பயப்படுறவங்க போக முடியாது. இன்னைக்கு உலகத்தை குறித்து பயம் நிறைய பேருக்கு உண்டு. அவங்க இருக்கும்போது பேசாதீங்க, அது பெரிய பிரச்சனையாயிரும் அப்படின்னு பயப்படுவாங்க. கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் போதும், நாம் இந்த உலகத்தில் ஜீவனுள்ள சாட்சிகளாய் நம்மால் வாழ்ந்துவிட முடியும். அடுத்ததாக ஆண்டவருடைய வார்த்தை மிகவும் தெளிவாய் மற்றொரு சம்பவத்தின் மூலமாக கற்றுத்தரப்படுகிறது. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி. 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்தின் பின்பகுதி. இங்கே ஆண்டோடைய வார்த்தை ரொம்ப தெளிவாக சொல்கிற ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொல்லி கவனித்து பார்த்தீங்கன்னா, 2 பண்ணுறதை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. 2 பண்ணுறவங்க பில்லி சூனிய பாவத்திற்கும், முரட்டாட்டம் பண்ணுறவங்க அவபக்திக்கும், விக்கிரக ஆராதனைக்கும் சரியா செயல்படுறாங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது என்ன 2 பண்ணுதல் அப்படின்னா என்னன்னு நமக்கு நல்லாவே தெரியும். நாம் நினச்சிக்கிட்டு இருப்போம், நான் என்னைக்கியா விக்கிரக ஆராதனை பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், நம்ம முரட்டாட்டம் பண்ணினோன்னா நாம் என்ன ஆராதனைக்குள்ளே போயிடுவோம்? விக்கிரக ஆராதனை செய்கிறதுக்கு சரியான ஒரு பாவத்தை செய்து விடுவோம். அப்போ எத்தனை பாவம் செஞ்சால் பரலோகத்துக்கு போக முடியும் அப்படின்னு சொன்னால், பாவிகள் எல்லாரும் பரலோகத்துக்கு போகணுன்னா இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் கழுவப்பட்ட அனுபவம் அவசியம். ஒருவேளை பெரிய சனிக்கிழமை நமக்கு கற்றுத்தர்ற காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், அந்நிய காரியங்களிலே தலையிடுகிறவர்களாய் அல்ல, இந்த நாளிலே சத்தியத்திற்கு கீழ்ப்படுகிறவர்களாய், புதிய வாழ்விற்கு, புதிய நம்பிக்கைக்கு தேவனாகிய பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவர் இந்த நாளிலே நம்மை வழிநடத்துகின்ற விதத்திலே நாம் ஒப்பு கொடுத்து செயல்படுகிறவர்களாய் இருக்கும் பொழுது, ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்து அவருடைய ஆளுகைக்கு ஒப்பு வைத்து ஆராதனையிலே அர்ப்பணித்து
அவருடைய அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்து இம்மைக்காக மாத்திரமல்ல மறுமை என்று ஒன்று உள்ளது என்கின்ற உணர்வோடு செயல்படும் பொழுது கர்த்தர் நமக்கு நிச்சயமாக அந்த வாழ்வை தர வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். நாம் இந்த உலகத்தில் யாரு ஒரு நோவாவை போல விட்டு வைக்கப்பட்டிருக்கின்றோம். நோவா என்ன செஞ்சாரோ அதை நிறைவேற்ற வேண்டியது நம்ம மேல் விழுந்த கடமையா இருக்கு. நோவா தன்னுடைய குடும்பத்தை ஆதாயம் செய்து கொண்டார். இன்னைக்கு நாம நம்ம பிள்ளைகளை ஆயத்தம் பண்ணியிருக்கோமா? நம்ம குடும்பத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கோமா? நம்ம நிச்சயமா ஆண்டுடைய வருகையில முழு குடும்பமும் அந்த போட்ல ஏறிடுவோமா அப்படிங்கிறத யோசித்து பார்ப்பதற்குத்தான் என்ன கிழமை? புனித சனிக்கிழமை. ஆண்டவரே, நாங்கள் ஏன் அந்த போட்டில் போனோம்னா இந்த வாழ்க்கை எப்போ முடிஞ்சாலும் இதுக்கு அடுத்ததாக ஒரு வாழ்க்கை இருக்கு. அந்த வாழ்விலே நாங்கள் பங்கு பெற எங்களுக்கு இரக்கம் செய்யும் என்று அர்ப்பணிக்க வேண்டும். அவருடைய பரிசுத்த இரத்தத்தினாலே கழுவப்பட்ட அனுபவத்திற்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது நிச்சயமாக அவருடைய ஆளுகைக்கும் அவருடைய அதிகாரத்திற்கும் அவருக்கு கீழ்ப்படுகிறவர்களாய் காணப்படும் பொழுது அவர் அப்படிப்பட்ட கிருபைகளை நமக்கு தந்து வழிநடத்துவாராக. ஆமேன்.